கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை நோக்கியிருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா. எல்லாரும் கேட்போம். கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா, என்னோடு கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா. கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா, என்னோடு கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா. ஆபிரகாமோடு பேசினீங்க, ஈசாக்கோடு பேசினீங்க. ஆபிரகாமோடு பேசினீங்க, ஈசாக்கோடு பேசினீங்க. என்கிட்ட பேசுவீங்க, முழங்காலிலே நிற்கிறேனே. என்கிட்ட பேசுவீங்க, முழங்காலிலே நிற்கிறேனே. கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா, என்னோடு கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா. என்னோடு கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசாதட்டி யார் பேசுவாங்க ஆண்டவரே? தாய் பேசினாலும், தந்தை பேசினாலும், உற்றார் உறவினர் யார் பேசினாலும் அந்த வார்த்தைக்கு ஒரு அழுப்பு தான் ஆண்டவரே, ஆறுதல். ஆனா நீங்க பேசுனீங்கன்னா நான் சாவு வரைக்கும் ஒரு ஆறுதல் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக வந்திருக்கிற இயேசப்பா, வார்த்தை நான் பேச வந்திருக்கேன். பாதத்துல வந்திருக்கிற இயேசப்பா, எனக்காக ஒரு வார்த்தை பேசுகிறார். எனக்காக ஒரு வார்த்தை ஆண்டவரே. நீங்க பேசினா என் வாழ்க்கையே மலரும் ஆண்டவரே. நீங்க பேசினா எனக்கு ஆசீர்வாதமா வரும் ஆண்டவரே. நீங்க பேசினா எனக்கு ஆரோக்கியம் வரும் ஆண்டவரே, ஒரு உற்சாகம் வரும் ஆண்டவரே. உண்மையிலேயே நீங்க பேசுனீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கிற ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க வெளிப்பட ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு என்ன பேசுவாங்களோ, தேவன் என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோடு வந்திருக்கிற ஜனங்களை நோக்கி பாருங்க இயேசப்பா. வாரம் முழுவதுமாக வேலையில, வீட்டுல, வாகனத்துல எத்தனையோ வார்த்தைகள் நாங்க கேட்டிருக்கிறோம். அதை காட்டிலும் என் தேவனுடைய வார்த்தைக்காக நான் வந்திருக்கேன். என்னோடு நீங்க பேசுங்க, பேசி ஆசீர்வதிங்க, உங்களை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. எப்பொழுதுமே காலையில் எழுந்த உடனே முதலாவது எப்படிப்பட்ட ஒரு அன்பா இருந்தா கூட மனைவி பிள்ளைங்க முகத்தை பார்க்கறத காட்டிலும் எழுந்த உடனே முதல் நம்ம கண்ணை திறந்து பார்க்கறது நம் தேவனாக தான் இருக்குது. அதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க படுக்கிறதுக்கு போற வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு சத்தம் கேட்டுனே. என்ன சத்தம்? தேவனுடைய சத்தம். எழுந்த உடனே முதல் பார்வை இயேசுவை தான் இருக்கும். எழுந்த உடனே முதல் வார்த்தை தேவனிடம். எழுந்த உடனே அப்படியே கண்ண முடியும், தேவனை நோக்கி ஒரு வசனத்தை யோசிக்கும். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு போவேன். கர்த்தரை நோடு. அல்லேலூயா. நம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற தலைப்பில் இந்த மாதம் முழுவதும் பேசுவோம். எத்தனை பேர் கொடுத்தீங்க? கொடுத்துட்டீங்களா? என்னதை கொடுத்தீங்க? தசம பாகம். அது மாத்திரம் கொடுத்தா போதுமா? வெறும் தசம பாகம் மாத்திரம் கொடுத்தா போதுங்களா? ஒருத்தர் இருந்தாரு, எனக்கு தெரிஞ்சவரு, நல்லா உழைப்பார், வேலை செய்வார், நல்ல பணம், கரெக்டா தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். அவரு வராரோ இல்லையோ தசம பாகம் வந்து சொல்லி ஆசீர்வாதமே இல்லை. ஆசீர்வாதம், வீடு என்னன்னா வேணும் எல்லாம் இருந்துச்சு. அவருக்குள்ள வியாதியும் இருந்துச்சு,
தசம பாகத்தை மாத்திரம் கொடுத்துருவாரு. கடவுளுக்காக பணத்தை மாத்திரம் கொடுத்தா போதுமா? கடவுளுக்கு தேவை நீ. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? என்ன கொடுத்துட்டா நீ கொடுக்கவே தேவையில்லை. தசமபாகம் அதுவே. அல்லேலூயா. 8 வியாதி இருந்தது. எத்தனை? 8 வியாதி. 45 வயசுல இருக்கு. வெறும் பணத்தை மாத்திரம் கொடுத்தா போதாது, எனக்கு உள்ளத்தை கொடுக்கணும், நீ அழக கொடுக்கணும். அதுக்கும் மேல ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களா போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? எப்படி நம்ம உள்ள வரணும்? எப்படி வரணும்? ரட்சிப்புக்குள்ள எப்படி வரணும்? செவி கொடுத்தோம், வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தோம். அதனாலதான் நம்ம உள்ள இருக்கணும். இல்ல நான் வந்திருக்க முடியுமா? முதலாவது கேட்டோம். காலையில் 5 மணிக்கு ஒரு 4 மணிக்கு எழுந்து நீ வரும்பொழுது எழுந்துக்கும் போது 4வது வீட்டுக்கு அந்தாண்ட ஒரு செவி ஒரு பாட்டு வரும். எங்க வீட்டுக்கு அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில கேட்டது. அந்த பாட்டு கேட்டு அதே முழுமையான ஒரு காலையில 4 மணிக்கு எழுந்து ஃபுட்பாலுக்கு போகணும். அப்ப எழுந்துக்கும் போது ஒரு சத்தம் அழைக்கிறாங்க. அந்த பாட்டு தான் வாழ்க்கையை மாற்றும். யாருமே கூட மாட்டேங்கிறாங்களே, யாருமே கூட மாட்டேங்கிறாங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்தோடு நம்ம இருக்கும் பொழுது உன்னை கூப்பிட ஒருத்தர் உண்டுதான், என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த பாடல் ஒரு வாழ்க்கையை மாத்துதுன்னா அப்ப அதுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. செவி கேட்டவன தான். செவி கேட்டவன என்ன ஆகுது? நம்ம அழைக்கிறதுக்கு ஒருத்தர், நம்மளை கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அது யாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு வரும்போது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. முதலாவது என்ன கொடுக்கணும்னா நம்ம உள்ளத்தை கொடுக்கணும். உள்ளத்தை கொடுத்துட்டா அதுலதான் ஒரு ராஜாவாக இருக்கணும். உலகத்திலே மிகப்பெரியது எது தெரியுங்களா? இருதயம். உலகத்திலே ரொம்ப பெருசு இருதயம் தாங்க. நீங்க நினைக்கலாம் சின்னதா இருக்குது. இங்க இருந்து அமெரிக்கால என்ன நடக்குது யோசிக்க முடியும். அந்த உலகத்தில் அப்படியே வெயிட் பண்ண முடியும். ஆமாவா இல்லைங்களா? முதலாவது என்ன கொடுக்கணும்? இருதயத்தை கொடுக்கணும், உள்ளத்தை கொடுக்கணும். அதுல ஒரு சிங்காசனத்தை அமைத்து அவர் உட்காரும்படி நம்ம செய்யணும். அது மாத்திரம் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம தான் ராஜா உலகத்துக்கு. நமக்கு ராஜா அவர் உள்ளத்துல இருந்தா அவர் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரை உள்ள உட்கார வச்சுட்டு அந்த அழகை நம்ம பார்த்து ரசிக்கும் பொழுது எதை தொட்டாலும் பொண்ணுதான், மண்ணை தொட்டாலும் பொண்ணுதான். அல்லேலூயா. உள்ளத்தை முதலாவது கொடுத்தது. அந்த உள்ளத்துல கொடுத்தவன் அவர் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? எரேமியா 31:33 வாசிங்க. 31ஆம் அதிகாரம் 33வது வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். என்ன கொடுக்கணும்? உள்ளத்துல நியாய பிரமாணத்தை உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதுவார்கள். அப்படி எழுதிட்டா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? நம்ம உள்ளத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும். அப்போ அவருடைய நியாய பிரமாணத்தை நம்ம உள்ளத்துல எழுதுவாங்க. எழுதிட்டாக்கா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பக்கத்துல எல்லாம் பார்க்க கூடாது, இங்க பார்க்கணும். அவர் உள்ளத்தை கொடுத்துட்டா, ஒரு உள்ளத்தை எழுதிட்டா என்ன ஆகும்? அவருடைய ஜனமா மாறி. அல்லேலூயா. நீங்க அவருடைய ஜனமாயிடுவாங்க, அவரு உங்க அப்பாவாயிடும். இதுதாங்க ரகசியம். உள்ளத்தை ஃபர்ஸ்ட் கொடுங்க. ராபோஜனை மாத்திரம் வந்து ரொம்பிட்டு வா ஊன்னு சொல்லிட்டு ஃபுல் ரொம்பிடுறாங்க. அப்புறமா வர்றது அடுத்த வாரத்துக்கெல்லாம் கம்மியாயிருக்கு. ஏன்?
அவருடைய சரீரமும் முக்கியம் தான், அவருடைய ரத்தமும் முக்கியம் தான், ஆனா வார்த்தையும் முக்கியம் தானே. ஒரு வார்த்தையினால தானே அவர் சரீரத்தை நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? நம்ம உள்ளத்துல எழுதணும்னா நம்ம உள்ளத்தை அவர் கொடுக்கணும், அப்பதான் அவர் வந்து எழுதும் இல்லையா? பாருங்க, அந்த இந்தியா மேப் இருக்குது, எப்படி இருக்குது? கச்சான் வச்சான் இல்லையா? இருக்குதா இல்லையா? கச்ச கச்சன் இருக்குதா? அங்க போயிட்டு ஒரு பேர் எழுதுனா தெரியுமா? தெரியுமா? காலியா இருக்கு, காலியா இருக்குது. இங்க வந்து எழுதுனா தெரியுமா தெரியாதா? தெரியும். போல காலியா இருக்கு. வார்த்தை எழுதுறதுக்கு இடம் வைக்கணும். அண்ணன் பேரு, தம்பி பேரு, அக்கா பேரு, மாமா பேரு, மச்சான் பேரு, எல்லா பேரும் நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா அவர் பேரை எங்க எழுதுறது? ஏதாவது ஒரு பேரை எழுதுறது, இந்த நாமத்தை எழுதுறதுக்கு இடம் கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? முதலாவது உள்ளத்தை கொடுக்கணும் அவர்கிட்ட. அல்லேலூயா. இரண்டாவது நேரத்தை கொடுக்கணும். எவ்வளவு பேர் நேரத்தை, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க? ஒரு அக்காவா? அரை வெரி குட். இந்த பக்கம் ஒரு அவர், அரை அவர், ஒரு அவர். அடுத்தது மதியானத்துக்கா? நடக்கும் போதெல்லாம். அப்புறம் 3 வேலை. 3 வேலை எத்தனை? 3 வேலை எவ்வளவு? எத்தனை அவர்? ஒரு அவர். அப்புறம் 3 அவர். யாரே ஜெபிச்சாரு? நீங்க ஜெபிச்சீங்களா? ஜெபிச்சீங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 3 அவர் ஜெபம் பண்றீங்க, கரெக்ட் தானே? பொய் சொன்னா தூங்கும் போது கண் தெரியாது. 3 அவர் ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் மேல பாத்துக்கிறாரு, காதை கொண்டிடுவாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு அவர்? 24 hours. அதுல தசமாக கொடுத்தா எத்தனை அவர்? 2 அவர் 4 நிமிஷம், 40 நிமிஷம். நான் தப்பா சொல்லுவேன், கரெக்டாக. அதுக்கு தான் பாஸ்டர் 2 அவர் 40 நிமிஷம். எத்தனை பேர் 2 அவர் 40 நிமிஷம் கொடுக்குறீங்க? 1 2 3 3 பேர் தானா? 3 பேர் தான் பரலோகம் போக போறாங்களா? நம்பலாம். 2 அவர் 40 நிமிஷம் கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க. உங்க ஆயுசு நாட்கள் கூட்டணும்னா கேளுங்க. அல்லேலூயா. என்னுடைய ஆயுசு நாட்கள் கூட்டணும்னா கர்த்தருக்கு நேரத்துல தசம் வாங்கணும். தானியேல் கொடுத்தாரு. உலகத்தின் எத்தனையோ மனுஷங்க இரவு முழுதும் ஜபிக்கிறாங்க. ஆனா இதுல நம்ம விட்டு ஒரு தீர்மானம் எடுங்க. காலையில 1 அவர், எழுந்த உடனே 1 அவர் பண்ணணும். நைட்ல படுக்கிறதுக்கு முன்னால 1 அவர் பண்ணணும். சென்டர்ல போகும்போது வரணும், நேரம் கிடைக்கும் போது சோதனை வரல சொல்லிட்டு. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நேரத்தை நம்ம கொடுக்கணும். 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஜெபிச்சா, காலையில காப்பாத்துறதுக்கு ஒரு நன்றி. 1ல இருந்து 2 ஜெபிச்சா நாளைக்கு காப்பாத்த போறது. நம்ம நேரத்தை செலவு 6 நாளைக்கு எவ்வளவு ஓடணும் பாப்பா. ஓடி 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 உழைச்சி ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அவ்வளவு கடன் வாங்கிட்டு இல்லையா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா கடன் வாங்கிட்டு ஊருக்கெல்லாம் கொடுத்தா. ஆனா வாரத்துல 1 நாள் சண்டே, அந்த 1 நாள் முழுவதும் கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கணுமா? கொடுக்கணும். உங்களால முடியாதுன்னு இல்ல, முடியும். முயற்சி பண்ணும். அல்லேலூயா. தேவனுக்காக நீ எதை கொடுக்கறியோ அதை இரட்டிப்பா உனக்கே கொடுத்துருவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்க கொடுத்த பலனால சம்பாதித்ததை உங்களுக்கே கொடுக்கிறாண்டவர. யார் சொன்னது? யார் சொன்னது? யாரோ ஒருத்தர் சொன்னாங்களா? அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்லுதுங்க, அவர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த ரத்தம், அவர் கொடுத்த சரீரம், அவர் கொடுத்த உள்ளம், அவர் கொடுத்த பணம் அவருக்கு கொடுத்தாதான் கிணறுல தண்ணி எடுத்துட்டே தான் சுரக்கும்.
அதே இடத்துல இருந்தா மூச்சு அடிச்சிடும். ஆமென். மூடி மூடி வச்சீங்களா மூச்சு அடிச்சிடும். எடுத்துனே கொடுத்துனே தான் சுரக்கும். தண்ணி எடுத்துனே இருப்பாரு, அந்த தண்ணி டேஸ்ட் ஆகும். கிணறுல தண்ணி கொடுத்துனே இருப்பாரு, அது டேஸ்ட் ஆகும். ஒரே இடத்துல கிணறுல தண்ணி இருந்துச்சுன்னா யாரும் எடுக்கலன்னா அந்த அப்படியே கெட்டு போகும். வாழ்க்கை அவர்கிட்ட கொடுத்துடணும். எப்ப ரட்சிக்கப்பட்டமோ அப்பவே நம்ம கொடுத்துட்டோம். அவருக்கும் நமக்கும் திருமணம் ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுல போய் எட்டி பாத்தீங்கன்னா கப்பு நடிச்சு இழுக்கும் போது என்ன அடிச்சிட்டாரு ஏசாப்பா. அடிக்கும் அடிப்பாரு, அணைக்கும் அணைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அழகா அவர்கிட்ட கொடுத்துடணும். மூணாவது, அவர் எப்படிப்பட்டவர்? அழகுல சிறந்தவர். அவர் போல அழகு இந்த உலகத்திலேயே பார்க்கவே முடியாது. நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, இயேசு நின்றாலும் நிழலும் ஒரு அழகு, அவர் பார்த்தாலே பார்வை ஒரு அழகு, அவர் நித்தியத்துக்கு போகும் வழி அழகு 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 அழகு. நீங்க ஏசப்பா, உங்க அழகில் மயங்கி பாடுகிறோம் நாங்கப்பா. அழகு 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 நீங்க ஏசப்பா, உங்க அழகில் மயங்கி பாடுகிறோம் நாங்கப்பா நாங்கப்பா. அழகு 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 நீங்க ஏசப்பா, சொன்னாலும் சொல்லும் ஒரு அழகு, அவர் செய்தாலும் செயலும் ஒரு அழகு, சொன்னாலும் சொல்லும் ஒரு அழகு, அவர் செய்தாலும் செயலும் ஒரு அழகு, அவர் வருகையில் நீயும் நானும் அழகு, அவர் வருகையில் நீயும் நானும் அழகு, அவர் நித்தியத்துக்கு போகும் வழி அழகு 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 அழகு. நீங்க ஏசப்பா, உங்க அழகில் மயங்கி பாடுகிறோம் நாங்கப்பா. அழகு 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 நீங்க ஏசப்பா. அவர் அழகு எப்படிப்பட்டது? அவர் அழகை சொல்ல கூட முடியாது, சொல்லி முடியாத ஒரு அழகு. அந்த உன்னத பாட்டுல வாசிக்கும் பொழுது 5:14, உன்னத பாட்டு 5:14 வாசிங்க. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். அல்லேலூயா. அவர் முற்றிலும் அழகுள்ளவராம். ஒருத்தருக்கு பார்த்தா மூக்கு மட்டும் அழகா இருக்கும், அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு மூக்கும் ஒளியுமா இருக்கு. ஒருத்தர் நடந்தா நடையே அழகா இருக்கும். ஒருவருக்கு ஒரு அழகு தான் இருக்குது. ஆனா அவரு எங்க அப்பாவுக்கு எல்லாமே அழகாம். அல்லேலூயா. அவர் முற்றிலுமே அழகுள்ளவர். அந்த அழகை எனக்காக கொடுத்தாரு, அதனால தான் நான் அழகா நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த அழகுல தானே நம்ம இருக்கிறோம். அந்த அழகுல மயங்கணுங்க யாரு? யாரு? ஏசாப்பனுடைய அழகுல மயங்கணுங்க யாரு? மயங்கலன்னா நீங்க ஏன் உங்க வரீங்க? அவர் அழகுல மயங்கி போயிட்டு வந்து உட்காந்து அவர் அழகை பத்தி நம்ம பேசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் மயக்க தெரிஞ்சவர் என்ன? வசனத்தின் மூலம் அவருடைய அழகு நம்ம கொடுத்துட்டு அசிங்கமாயிட்டார். உனக்காகத்தானே அவர் அசிங்கமாயிட்டாரு. ஒரு வாட்டி அச்சு விழுந்தா ஒரு 1/2 kg கறி வரலாம். அதை யாருக்காக கொடுத்தாரு? அந்த அழகு நமக்கு கொடுத்தாரு. அந்த அழகோடு நம்ம அவரை நோக்கி அல்லேலூயா. அப்படியே வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16:17. நியாயாதிபதி 16ஆம் அதிகாரம். நான் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தினேன். சகோதரன் கண்டேன். என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனானவர். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே என் மனுஷமாகிறேன். நான்
ஹல்லேலூயா. யார் சொன்னது இதெல்லாம்? சிம்சோன் சொல்ற. சிம்சனை பத்தி எத்தனை பேர் தெரியும்? 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர். எது கேட்டாலும் ஒரு 3, 4, 5 இவ்வளவுதான். ஒரு வட்டத்துள்ளதான் இருக்குது நம்ம சபை பொழுது. எதை கேட்டாலும் ஒரு 3 பேர் கை தூக்குறாங்க. இயேசுவை யார் பார்த்ததுன்னா ஒரு 3 பேர். இந்த வசனம் எங்க இருக்குதுன்னா ஒரு 3 பேர். சிம்சோனை பத்தி ஒண்ணு தெரியும். கல்யாணத்துக்கு என்ன பணம் எடுத்தாங்கன்னு கேளு. உங்க கல்யாணத்துக்கு என்ன பணம் எடுத்தாங்கன்னு பக்கத்துல கேளுங்க. தாங்க பாரு ஒரு படம். உழவு பெரிய மோட்டா சரி. அதுல கொடி கொடியா போட்டு அப்படியே வர்ணிப்பாங்க 2 பேர். அது மாத்திரம் கவனம் இருக்குது. வசனத்தை பத்தி கவனம் எல்லாம் எப்படிங்க? ஒரு அம்மா என்ன பண்றது சபையில 8 புள்ளி கோலம் போடுது. இங்க நடக்குது புளியம் பிரசவம் நடந்துருக்குது. கோலம் போடுது 8 புள்ளி கோலம் போடுது. இதெல்லாம் வச்சா எங்க சிம்சோன் தெரியும்? இங்க வந்து உட்காந்து அங்க கேஸ போடணுமா, அத்தை போடணுமா, அத்தை போடணுமா, பீரவை போடணுமா, அதெல்லாம் யோசிச்சுருந்தாங்க. எங்க சிம்சோன் தெரியும்? சிம்ரான தெரியுமான்னு கேளு. கப்புன்னு சொல்லிடுவாங்க. சிம்சோனை பத்தி தெரியுமா? தெரியாது. வசனத்தை வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். பைபிள் எடுத்துட்டு வந்து அப்படியே எடுத்து போய் ஆசீர்வாதம் அப்படியே வச்சிடறாங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் சொல்றாரு, பைபிள் எல்லாம் கேட்கக்கூடாது, பைபிள்ல ஒண்ணு எழுதக்கூடாது, சுத்தமா வைக்கணும். ஒரு பாஸ்டர் சொல்றாரு. அப்பேற்பட்ட மோகன் சிலாசரே அதுல எழுதி இருக்கிறார் இல்லீங்களா? அதுல எழுதி குறிச்சு வைக்கலன்னா எப்படி நீ பைபிளை படிக்கிற? அதுல எங்க என்ன இருக்குது எப்படி தெரியும்? முத்தி போன பாஸ்டர் சொல்றாரு, பைபிள் எல்லாம் எழுதக்கூடாது புதர். ஆமா புதர், அப்படியா புதர்? சரிங்க புதர் சொல்லிட்டு மறாத நாளே போயிட்டு அவரை பத்தி அங்க ஒரு வாரத்தில் எழுதி வச்சு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எழுதுறாங்க நாக்குறேன் அப்படின்னு கருத்து சொல்லுவார் நினைச்சியா? ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறது. சிம்சோன் வந்து கர்த்தருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அவர் தலையில ஒரு முடியை கட் பண்ணா ஒரு சக்தி போடும். முடிய சவரங்கத்தி படாத ஒரு சிம்சோன். ஏசப்பா கூட அப்படித்தாங்க. ஏசப்பா மீசையெல்லாம் கட் பண்ணாரா? சேவிங் பண்ணாரா? முடி வெட்டினாரா? இங்க இப்படி எறும்பு போற மாதிரி அப்படி மெலிசா இருந்தாரா? சவரங்கத்தி படாத ஒரு. அதே போலதான் சிம்சோனுக்கும் ஒரு இடம். அவன் முடியல ஒரு வல்லமை இருந்தது. அந்த வல்லமை யார்கிட்ட கொடுத்தாரு? ஒரு சொல்றாரு பாருங்க, படிக்காது. தேவனுக்கென்று நஸ்ரேனானவன் என்றால் தேவனுக்கென்று முடிய இந்த மாதிரி கட்டிங்க, ஆப்பச்சட்டி கட்டிங்கெல்லாம் பண்றது. ஆப்பச்சட்டி ஆப்பம் அந்த காலத்துல ஆப்ப சொல்லுவாங்க. சட்டி ஒண்ணு இருக்கும், அந்த தலைமையில வச்சுட்டு ரவுண்டா வெட்டிடுவாங்க. ஒன்னும் இதுவெல்லாம் கிடையாது. தலைய அந்த செட்டியை வச்சு ஃபுல் வெட்டலாம். இங்க முடி இருக்கும், இங்க இருக்காது. எவ்வளவு 50 பைசா. அசோக தேட்டர்கிட்ட ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும், ஒரு மரம் இருக்கும். அங்க போயிட்டு 50 பைசா கொடுத்தா போதும் ஆப்பச்சட்டி கட்டிங். அது கட்டிங் பண்ணி போனாதான் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. இங்கெல்லாம் இவ்வளவு பண்ண முடியாது. இப்போ அதே கட்டிங் எப்போ 50 வருஷத்துக்கு மேல கட்டிங் போடுது. ஆப்பத்தை செட்டியை வச்சு ரவுண்டா கட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம அழகா அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கும். பார்த்த உடனே ஆஹா இந்த கட்டினா அந்த பையனை தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லணும். நூலை எடுத்து இந்த முடியை கட்டிட்டு இழுக்கிறாங்க. ஐப்ரோவா? நீங்க ஐ, அவங்க ப்ரோ. ஐப்ரோ பண்ணா ப்ரோ எல்லாம் பாக்குறாங்க உங்களுக்கு. ஐப்ரோவா கரெக்டா சொல்றோம். இங்க இருந்து இப்படி போகுது.
இவங்களுக்கு இங்க இருந்து இப்படி போகுது, இவங்களுக்கு இங்க இருந்து இப்படி வருது. என்னுடைய அழக கடவுள் கொடுக்கணுங்க. என்னுடைய அழக கடவுள் கொடுத்துட்டா பாக்கிறதுக்கு லட்சணமா உங்களை தேடி ஃபாரின் இது மாப்பிள்ள வரும். கட்டினாதான் சினேகாவை கட்டுவேன் நான் அப்படின்ட்டு ஒரு மாப்பிள்ள தேவன் அனுப்புவாரு. நீங்க தேட தேவையில்லை, நீங்க ஓட தேவையில்லை. என் தேவன் உன்னை தேடி வர செய்வார். சினேகா பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும், அதனால தான் தப்பா நினைச்சுக்காதம்மா தங்கச்சி. நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, யார் பேரும் சரியா தெரியாது. ஏன்னா சினேகா பேர் மட்டும் ஏன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புது, அதனால தான். அல்லேலூயா. அந்த குழந்தை பேர் மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி அப்படி அழக கர்த்தருக்கு கொடுக்க பழகும். எங்க மனைவி ஒரு நாள் சொல்றாங்க, என் உள்ளத்தை ஏசப்பா கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு என் உள்ளத்துல ஏசப்பா குடியிருக்கிறாரு, என் உள்ளத்தை ஏசப்பா கொடுத்துட்டேன். அப்போ நான் இல்லையா? அல்லேலூயா. முதலாவது தேவனை மத்தேயு 33 முதலாவது தேவப்பா கொடாக்கிட்ட சண்டை போடுற மாதிரி சொல்லுவாங்க. பாத்தீங்களா? முதலாவது எதை தேடணும்? இந்த வயசுல நீங்க தேடினீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்க வாழ்க்கை. முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தை தேடினா என்ன வரும்? இதெல்லாம் கூட என்ன அங்க போ, உங்க கூட இருக்கு பாருங்க, ஒரு லைன் போட்டுக்கோ. இத நீ தேடினா ஒரு கூட கொடுக்கும். என்ன கூட? முதலாவது நீதியும் நியாய ராஜ்யத்தையும். அது எங்க இருக்குது? எங்க இருக்குது? இல்ல அது எங்க இருக்குதுன்ற பரலோகம். பரலோகத்தின் நம்ம பரலோகத்தை நம்ம கேட்டா, பரலோகத்தின் ராஜாவை நம்ம கேட்டா, இவைகளுக்கெல்லாம் கூடன்ற மாதிரி. என்ன தெரியுமா? என்ன அது? என்ன அது? 50 வருஷமா பைபிள் படிச்சாலும் அதுக்கு அர்த்தம் தெரியாது நிறைய பேருக்கு. எனக்கும் தெரியல. கூட என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள். முதலாவது நீதியும் தேவனுடைய ராஜ்யத்தையும். அது ரெண்டும் எங்க? பரலோகத்தில் இருக்குது. அந்த பரலோகத்தின் பொக்கிஷத்தை நம்ம கேட்டா, இந்த உலகத்தின் பொக்கிஷத்தை கூட கொடுக்கப்படும். தேடுவீங்களா? இங்க விட்டவன நேரா ஓடணும். ஒரு மூலையில அழகா ஒரு வெள்ளை துணி போட்டு பைபிள் அது மேல வைக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த மூலையில போய் ஜெபிக்கணும். கர்த்தருக்காக ஒரு நேரத்தை கொடுங்க. 7 மணி நான் கரெக்டா ஏதாவது ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிங்க. உங்களுக்கு டைம் பார்த்து அந்த டைமுக்கு நேரா போய் நின்று நீங்க நெக்ஸ்ட் டே போலனா கூட உனக்கு முன்னால வந்து முடிக்குவாரு. அல்லேலூயா. நிச்சயம் இது. நான் ஒரு நாளைக்கு இன்னைக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது, இன்னைக்கு வானா அப்படின்னு நினைச்சா கூட நீ எப்படின்னா தள்ளி போய் எங்க நிக்க சொல்லுவார். இது உண்மை, சத்தியம். உனக்காக காத்து நிற்க ஒரே ஒருத்தர் உலகத்தில் உண்டுன்னா அவர் மாத்திரம் தான். அவருக்காக ஒரு நேரத்தை கொடுங்க, அவருக்காக உள்ளத்தை கொடுங்க, அவருக்காக ஒரு அழகை கொடுங்க. அல்லேலூயா. சிம்சோன் என்ன பண்றாரு? அழக முடிதான் அவருக்கு அழகு. அந்த முடியை எடுத்துட்டா அவர் பெலன் போயிடும். ஆஃப்டர் ஆல் ஒரு பெண்ணு கிட்ட போயிட்டு முடியை கொடுத்துறாரு. பெலிஸ்தர் அவங்க தேடிங்கிறாங்க சாவடிக்கிறதுக்கு. அவரை கொன்று போட தேடுறாங்க. இவங்கிட்ட என்ன பண்ணாலும் இவரை அடிக்க முடியல. 1000 பேரை ஒருத்தர் அடிக்கிறாங்க. எதுல? எழுதுங்க ஆடையில 1000 பேர் அடிக்கிறாங்கன்னா கையில பலன் இல்லை. கர்த்தருக்காக கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிற அந்த முடியில தான் பலன். நீ எதை கர்த்தருக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அது உங்ககிட்ட பலனா இருக்கும். அந்த பெண் என்ன பண்றா? மடியில படுக்க வச்சு வேல் பார்க்கறமா ஏன் பாத்துக்கிறியாமா? பேர் இருக்கிறவங்க தலையில போய் கைய வச்சு பாருங்க, உங்களுக்கும் சுகமா இருக்கும், அவங்களுக்கும் சுகமா இருக்கும். எங்க அம்மா மடியில படுக்கும்போது இப்படி படுத்து திடீரும் அந்த சுகங்கிறத உலகத்துல பாப்போம். அதை விட பெரிய சுகம் எதுவும் இல்லை. 5வது படிச்சுங்கிறேன். எங்க டீச்சர் கேட்டாங்க,
யாராருக்கு எதில் சுகக்குதி சொல்லு நாங்க எல்லாம் முடிக்கிறாங்க. என்ன நான் இப்ப ரொம்ப கொஞ்சம் துடுதுடுப்பு ஆஃப்னிக்கர் போட்டு நமக்கு நினைச்சு எதா சுகம்னாரு. புண்ணு வந்துட்ட உடனே காயம்போது சொல்லிடுவேன் அது ரொம்ப சுகம். அதுல இருந்து எனக்கு பேரே இஷ்டம். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு சுகம். சிம்சோனுக்கு பெண் மடியில படுக்க போது அப்படியே படுக்க போது எல்லாம் உண்மையும் சொல்லிட்ட உடனே பெலிஸ்தரை கூப்பிட்டு முடியெல்லாம் எடுத்தவங்க கண்ணை நோண்டிடுறாங்க. கண்ணை நோண்டிட்டு கட்டி போடுறாங்க. சொல்றாரு அப்போ, கடவுளே ஒரே ஒரு விசை என்ன நினைத்துறாங்க. நல்லா சாவடிச்சாங்க. ஒரு விசை எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? ஒரு விசை என்ன மன்னியும் எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? இதுல கேட்காதவங்க யாருமே இல்லை. ஆனா சொல்றதுக்கு வெக்கப்படுறீங்க. ஒரு விசை என்ன மன்னியாண்டவங்க எல்லா தலையும் ஆடு. ஆமான்னு ஒரு விசை என்ன மன்னியாண்டவங்க நான் பல தடவை கேட்டுக்கிறேன். குடிகாரன் பேச்சு பொழுது வேண்டியா போச்சு. குடிக்கிறதுக்கு முன்னால போவாங்க கடற்க. இது ஒரு விசை என்ன மன்னிச்சுடாண்டவங்க ரட்சிக்கப்பட்டு. இது ஒரு விசை என்ன மன்னிச்சுடாண்டவங்க ஒண்ணும் முடியல. ஒரு நைட்டி போட்டுக்கிறாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்துச்சு. மறுநாள் எழுந்தவங்க ஒரு விசை என்ன மன்னிச்சு திரும்பவும் இதே பல வருஷமா ஓடி ஜலத்தின் மேல அசைவாடுறாங்க. சாயங்காலம் இல்லையா மனித வீட்டுல ஆவியிலே அசைவாடுகிறார்கள். கணவன் ஜலத்தின் மேல அசைவாடுகிறார். ஒரு விசை மன்னியாண்டவர் கண்ணீரோடு நான் கேட்கிறேன். ஒரு விசை ஆண்டவர சிம்சோன் தான் கேட்டேன். ஒரு விசை ஆண்டவர வெள்ளம் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இருந்தவங்களோட மறிக்கிறதுக்கு அதிகமான சாவச்சு. ஆனா பரலோகத்தில் இடம் கிடைச்சு. சிம்சோன் எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் இடம் கிடைச்சு. ஒரு விசை மன்னியும் கேட்பீங்களா? இன்னைக்கு மன்னிச்சுட்டா நாளைக்கு நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு முடியாது. உலகத்துல வாழ்ற வரைக்கும் தவறுகள் செய்யும். ஒவ்வொரு நாளும் கரெக்டாக கேட்கணும். காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும். எதுக்காக ஜெபிக்கும்? நாள உட்காந்து எத்தனை பொய் சொல்ல யோசிப்பான். பொய் சொல்லாதவங்க யாரும் ஒத்துக்கிறாங்க. பொய் சொல்லாதவங்க நான் பொய்யே பேசுறதில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? என் வாயில கூட ஒரு பொய் சாயங்காலத்துல போய் ஜெபிக்கும். இது ஒரு விஷயம் மணியாக நான் பொய் சொல்லிட்டாங்க. ஜெபிச்சு பார்க்கலாமா? ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் அழிச்சாங்க. ஆபிரகாம் எதுல இருக்குது? உங்களை கேட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கு. எனக்கே தெரியல. ஆபிரகாம் எந்த வசனத்துல இருக்கு? எதுல ஸ்டார்ட் ஆகுது? ஆதியாகம். அது தெரியும். ஆதியாகம் தான். எது? குதிரை மேல போட்டாங்க. 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் ஆகும். ஆபிரகாமை பத்தி 22, 23 வரைக்கும் வரும். அதுல என்ன சொல்றாரு படிங்க. ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஏசப்பா கூப்பிட்டார். அப்ப கேட்டார் அவரு, நீங்க யாருன்னே தெரியல. நீங்க யாருன்னே தெரியல, திடீர்னு என்ன வந்து கூப்பிடுறீங்க? நீங்க எங்க கொண்டு போக போகிறீங்க கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல. ஆபிரகாமே உனக்கு ஒரு தேசத்தை காமிக்கிறேன், நீ வான்ற அவ்வளவுதான். என்ன பண்றாரு ஆபிரகாமே?
எந்த ஊரு, என்ன பேரு, நீ யாரு கேட்டாரா? கேட்கல. ஆபிரகாமே என்ன கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே ஒத்து ஏசப்பா செவி கொடுத்த. கடைசியது செவி கொடுத்த. கூப்பிட்ட உடனே காதுல செவி கொடுத்தாரு. கடவுள் யாரோ ஏதோ ஒரு சக்தி கூப்பிடுது, அதுதான் உண்மையான சக்தி. கூப்பிட்ட உடனே செவி கொடுத்தார். கொடுத்த உடனே என்னன்றாரு? உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். செவி கொடுத்த உடனே என்னன்றாரு? உனக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒண்ணு கொடுத்தா அவர் ஒண்ணு கொடுப்பார், நான் என்ன கொடுத்தா அவரை கொடுப்பாரு. இல்லையா? முதலாவது செவி கொடுக்க வேண்டும், வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தை கேட்ட உடனே நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுக்கு போயிட்டு கேட்ட உடனே அதை போய் எல்லாம் எழுதி வச்சு போய் படிக்கணும். நான் ஒரு பிரசங்கம் எனக்கு ஒரு கொடுத்துருப்பார் கர்த்தர் வெளிப்பாடு, உங்களுக்கு வேற கொடுத்து. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தைக்கு பல கோடி அர்த்தங்கள் இருக்கு. எவ்வளவு வருஷமா? 2000 வருஷமா இதெல்லாம் பேசிங்க. தீர்ந்து போச்சா? வசனம் தீர்ந்து போச்சா? பலவிதமான அர்த்தங்கள் வரும், பலவிதமான வார்த்தைகள் வரும். நான் சொல்றது ஒண்ணுதான், நீங்க போய் படிக்கும்போது உங்களுக்கு அப்போ நீங்க போய் வேற இடத்துல பிரசங்கம் பண்ணு. எப்பவுமே கேட்கறவங்களாவே இருந்தா எப்படி? சொல்றவங்களாவும் மாறணும் தானே. பக்கத்து வீட்டுக்கார பார்த்து சொல்லிக்கிறீங்களா? சொல்லிக்கிறீங்களா? கதையில ஆரம்பிக்கணும். முடியாமக்கா ஆபிரகாமுக்கு வந்திருந்தாருக்கா, கூப்பிட்டவங்க வந்தாருக்கா, அவருக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்கக்கா, அதே மாதிரி எனக்கும் கொடுத்தாருக்கா, அதே மாதிரி உனக்கும் கொடுப்பாருக்கா, வாக்கா. கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவீங்களா? பழைய காலத்துலலாம் அண்டாவை வளர்க்கறதுக்கு உட்காருவாங்க, புளி வச்சு தேய்க்குவாங்க பாரு, 2 ஹவர் 3 ஹவர் தேய்ச்சி முடிக்கிட்டு ஊரு கதை உணவு கதை எல்லாம் பேசுவோம். அந்த மாதிரி தேய்க்கிற மாதிரி உட்கார்ந்து நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லிடுவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் முதலாக செவி கொடுத்தார், இரண்டாவது தம் பிள்ளையே கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டார். அல்லேலூயா. விசுவாசம் என்றால் பரிபூரண விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாமுக்கு முன்னால நோவா செவி கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? பேழைய கட்டு அப்படின்னு ஒண்ணு, எவ்வளவு ஆழம், எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம் கரெக்டா ஏசப்பா சொல்றாரு, என் தேவன் சொல்றாரு. எல்லாம் சேர்த்து மேல ஒரு ஜன்னல் வைக்கிறாரு. இன்னொரு கண்ட ஒரு ஜன்னல் மேல யாரா எட்டி பாத்திரம் கேட்டாரு, என்ன சொன்னாரோ அதை கரெக்டா செஞ்சாரு. அதுதான் செவி கொடுக்கு. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ தேவனே அதை கரெக்டா பின்பற்றுங்க, அதுதான் செவி கொடுக்கு. ஆதாம் ஏவாள் செவி கொடுத்தாங்களா? ஆதாம் ஏவாள் செவி கொடுத்தாங்களா? சில விஷயத்துல கொடுத்தாங்க, சில விஷயத்துல இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுருவோம். நீங்களும் இந்த வசனத்தெல்லாம் இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டீங்கன்னா வால் நீங்க தான். யார் நீங்க? வால் ஒருத்தரையாக வெட்டினே போகுது. இங்க நிக்கிறது நான் இல்ல, இங்க நின்று பேச வைக்கிறது நான் இல்ல, தேவன் தான் பேசுற. முழுசா என்ன ஒப்பு கொடுத்துட்டு வந்தேன், நீங்க தான் பேசுங்க. என்ன பத்தி எதனா பேசுங்க, உன்னை பத்தி எதனா பேசுங்க, யாரை பத்தி பேசுறோம்? தேவனை பத்தி பேசுறோம். எவனோ ஒரு சர்வசாதாரண ஒரு மனுஷன் வந்து அவருடைய சன்னிதானம் நின்று பேசவே முடியாதுங்க. ஒரு முன்குறித்து இருக்கிறார், இதை நீங்க கேட்கணும், இந்த டேட்ல இந்த நேரத்துல இதை நீங்க கேட்கணும், இந்த டேட்ல இந்த சமயத்துல இதை நான் சொல்லணும், எனக்கு முன்பதாக என் வாயில அவர் வரணும், வந்து இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும் முன்குறிக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்களுக்கு போர் அடிக்குதா? போர் அடிக்கல சொல்லுங்க, உங்களுக்கு பாத்துருக்காரு பாஸ்டர் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. போர் அடிச்சு யாரும் ஒருத்தர் கொண்டாய விட்டா கூட நிறுத்திடுவாங்க. ஏன்னா டைம்ல தசம்பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன், 2 ஹவர் இங்க பேசுறதுக்கு வந்துக்கிறேன். அல்லேலூயா. நம்ம செவி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? முதலாவது உள்ளத்தை கொடுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எது? இரண்டாவது நேரத்தை கொடுக்கணும். மூன்றாவது
அழகு. 4வது செவி. 4 காரியத்தை நீங்க செஞ்சு பார்க்கவா கர்த்தருடைய ஆசை. அல்லேலூயா. இந்த பக்கம் ஏசப்பா நிக்கிறாரு, இந்த பக்கம் பிசாசு நிக்குது, சென்டர்ல நான் நிக்கிறேன். நான் எந்த பக்கம் சாயணும்? எந்த பக்கம் சாயணும்? நீங்க எந்த பக்கம் சாய்வீங்க? சும்மாலாம் சொல்லக்கூடாது. இந்த பக்கம் சாஞ்சா பரிசுத்தம், இந்த பக்கம் சாஞ்சா என்ன சுத்தம்? அசுத்தம். இப்படியே நீங்க ஒண்ணுமே இல்லை. சபைக்குள்ள வந்த உடனே இப்படி சாஞ்சுக்குவோம், சபை விட்டு வெளியே போன உடனே இப்படி சாஞ்சுக்குவோம், வீட்டுல போன இப்படியே நிக்கிறோம். இங்க ஒரு கை, இங்க ஒரு கை. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்கு அப்படின்வாங்க. அந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. சாஞ்சா ஒரே பக்கம், ஏசப்பாவின் பக்கம். அவர் மடியில சாயுங்க, அவர் உள்ளத்துல சாயுங்க, அவர் ஆவியில சாய்ந்து கொள்ளுங்க. நீங்க சாஞ்சிங்கன்னா பரலோகத்துக்கு அப்படியே கொண்டு போயிடுவார். 2 பேரும் மிளகா அரைச்சுட்டு மாவாட்டினே போவாங்க, ஒருத்தர் காணாம போயிடுவாங்க. ஏசப்பா பக்கம் சாஞ்சவங்க காணாம போயிட்டாங்க. பிசாசு பக்கம் சாஞ்சவங்க ஆட்டினே இருக்காங்க, மாவு ஆட்டுறாங்க 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 ஆட்டுறாங்க. தோசையை காணும், தோசை மாவு தான் புளிச்சிச்சு. அல்லேலூயா. நீங்க புளிச்ச மாவா புளிக்காத மாவா? புளிச்ச மாவா? அந்த குழந்தை சொல்லிட்டோம், புளிச்ச மாவாப்பா. பரலோகத்துல புளிச்ச மாவு இருக்கு, இருக்குதா இல்லையா? நான் புளிச்ச மாவு. ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு சொட்டு நீளம் போட்டா என்ன ஆகும்? கலர் ஆயிடும். இவ்வளவு பேரை வார்த்தையினால புளிக்க வச்ச புளிச்ச மாவு. அல்லேலூயா. கொடுக்கிறவங்களா மாற வேண்டும். போன வாரம் தசம பாகத்துக்கு பேசினாங்க, ஜாஸ்தி ஆயிடுச்சு, காலி ஆயிடும் கொஞ்ச நேரத்துல இருக்கு. அல்லேலூயா. நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் பெருகும், உள்ளத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க பெறுவீங்க. அல்லேலூயா. நம்ம சமயத்தை கொடுக்கணும், நம்ம உள்ளத்தை கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரத்தை கொடுக்கணும். சீரியலை பார்க்கறதுக்கு விட்டுருங்க. அந்த டைம்ல நீங்க ஒரு வசனத்தை சொந்தமாக்கி ஒரு சீரியலை பார்க்குற நேரம் ஒரு வார்த்தை எடுத்து மனபயம் பண்ணுங்க. இங்க வந்து சொல்லுங்க. 4 பேர் இல்ல 40 பேர் ஆயிடுவாங்க வசனத்தை சொல்றது. அல்லேலூயா. கொஞ்சம் வீண் கதையை விட்டு தேவனுடைய கதைக்கு வாங்க. ஆபிரகாம் கதையை படிங்க, சிம்சோன் கதையை படிங்க, தாவீது கதையை படிங்க. படிக்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறவாயா நம்ம மாறும். அல்லேலூயா. அப்படியே ஒரு சின்ன பாடலை பாடுறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதங்களில், மண்டியிடுவேன் பாதங்களில். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேன் உமது அன்பை. மன்னியிடுவேன் பாதங்களில், மன்னியிடுவேன் பாதங்களில். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆமென்.
மறந்தீரையா மறப்பேனும் என்று சொல்லி அழைத்தீரையா மறப்பேனும் உமது அன்பை நான் மறப்பேனும் உமது அன்பை கண்ணீரிடுவேனும் பாதத்திலே கண்ணீரிடுவேனும் பாதத்திலே சொந்தக்காராய் மாற்றுங்க இயேசுவே. எத்தனையோ பாவம் சாபங்கள் நான் செய்திருந்தாலும் கூட கர்த்தாவே, ஒரு விசை என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் உள்ளத்துல உமக்கு ஒரு இடத்தை கொடுப்பேன் ஆண்டவரே. என்னுடைய அழகு உமக்கு சொந்தம் ஆண்டவரே. முழு இருதயத்தை உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. என் அழகை உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உமக்கு சொந்தமாக்க கொடுப்பேன் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. தரை மட்டுமாக தாழ்த்துகிற இயேசுவே, துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு ஏறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.